ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல். சமைச்சு பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஷ்ஷுக்கு தான் வந்திருக்கேன். நீங்களும் சமைச்சு பாருங்கள். நல்லா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த வீடியோ நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்து தான் ஆக்சுவலாக குக் பண்ணேன். எல்லாமே ஓகே தான், பட் ஒன்லி இந்த கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அது ஏன்னு பார்த்திங்கன்னா, என்னோடய இட்லி பொடி இந்த கலர், அதனால் இந்த கலரில் இது ஃபைனல் ரிசல்ட் வந்திருக்கும். உங்களோட இட்லி பொடி நல்ல கலராக இருந்ததுன்னா உங்களோடது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கலர்ஃபுல்லாக இருந்தாலும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பிட்ணும் போல் தோணும் இல்லையா? அது மட்டும்தான். மற்றபடி டேஸ்ட்டு ஓகே தான். நீங்களும் சமைச்சு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஜஸ்ட்டு ஒரு கப் அரிசி மாவு இருந்தாலே போதும், ஒரு 2 பேர் தாராளமாக சாப்பிட்லாம். நான் 3 கப்பு அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப்புக்கு 1.25 கப்பு வாட்டர் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை எடுத்து அதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. எந்த கப்பால் எடுக்கிறீங்களோ அந்த கப்பால் 1.25 கப்பு தண்ணி அளந்துக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு ஸ்பூனு நெய் விட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க இல்லையா அரிசி மாவு, அதை போட்டு நல்லா கலரிக்கோங்க. கண்டினியூஸாக கலரிகிட்டே இருந்தீங்கன்னாக்கா அந்த நல்லா தண்ணி கொதித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பபுள்ஸ் வரும். நல்லா நீங்கள் நல்லா கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா கொஞ்சம் திக்காகிடும் மாவு. அந்த மாவு நல்லா ஓரளவு திக்கானதுக்கப்புறம் அது வரலையும் நல்லாவே கிண்டுங்க. நல்லா திக்காகிற வரலையுமே நல்லாவே கிண்டுங்க. கிண்டிங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி நல்லா கிடைக்கும். ஏன்னா கைவிடாமல் கிண்டலை அப்படின்னாக்கா கட்டி ஆகிடுது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிட்டு கிண்டுங்க, ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் சின்ன பாத்திரம் வச்சுட்டேன், ஏன்னா நானும் ஃபஸ்ட் டைம் தான் செஞ்சேன். அதனால் கொஞ்சம் பெருசாக வைக்கல. அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு கப்புக்கு இந்த பாத்திரம் ஓகே. ஒரு கப்புக்கு மேலே செய்கிறீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஏன்னா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது இந்த மாதிரி இதில் செய்யலை. நீங்கள் இப்போ இதை விட கொஞ்சம் பெரிய பாத்திரத்தில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த இதை கிண்டி நல்லா அடி பிடிக்காமல் இது பண்ணுறதுக்கு. எனக்கு ஆக்சுவலாக அடி பிடிக்கல, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது, கிண்ட முடியல. அதனால தான் நானே வேறு கரண்டி மாற்றிட்டேன். நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், அழகாக அது மாதிரி நல்லா ஈக்குவலாக ஓரளவு வெந்து வந்த மாதிரி தெரியும். லைட்டாக ரொம்பலாம் வேகாது, ஜஸ்ட் அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகையெல்லாம் தெரியலையா உங்களுக்கு? நம்ம கொழுக்கட்டை பண்ணுற பதம்னு வச்சுக்கோங்களேன். நார்மல் கொழுக்கட்டை செய்வாங்கள்ல, செவ்வாய்ப்பிள்ளையார் கொழுக்கட்டை, அந்த மாதிரி பதம்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் அதை உப்பு போடாமல் நம்ம செய்வோம். அதில் கொஞ்சம் உப்பு நெய்யெல்லாம் போட்டு செய்கிறோம். அது உப்பு போட்டு செய்கிறவங்களும் இருக்கிறாங்க. மேக்ஸிமம் எங்கள் ஊர் சைடு உப்பு போடாமல் தான் அந்த கொழுக்கட்டை மாவு செய்வோம். அந்த செவ்வாய்ப்பிள்ளையார் கொழுக்கட்டைன்னு சொல்லுவோம். அதுக்கு இப்போ வெறும் தேங்காய் பூவும் அது மட்டும் போட்டு செய்வோம். அதே மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். நார்மலாக இந்த கொழுக்கட்டை நிறைய பேர் செய்வாங்க. நான் என்னென்ன பேர்னு எனக்கு தெரியல உங்கள் ஊரில். பேர் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஆனால் இது கொழுக்கட்டை கிடையாது. இது ஒரு பிரேக்ஃபாஸ்ட் இல்லாட்டி ஒரு டின்னராக சாப்பிட்ற ரெசிபி தான். ஃபைனலாக ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு தட்டில் மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டையாக சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டி எடுத்துக்கோங்க. சூடாக இருந்தது, அதனால் என்னால் டக்குன்னு இது பண்ண முடியல. நான் ஒரு 5 மினிட்ஸ் வச்சுட்டு தான் அப்புறம் அந்த இது பண்ணேன். கொஞ்சம் தண்ணியை தொட்டு தான் பண்ணேன், என்னால் முடியல. நீங்கள் பாருங்கள், அடுப்பெல்லாம் கிண்டுறேன்ட்டு என்ன மாதிரி பண்ணி வச்சுருக்கேன்னு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் ஒரு 5 மினிட்ஸ் to 7 மினிட்ஸ் விட்டுருங்க. விட்டுட்டு கூட கிண்டுங்க. இல்லை சூடு பொறுக்க முடியுதுனாக்கா நீங்கள் உடனே கிண்டுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்னால் சூடு இது பண்ணிக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஃபஸ்ட் டைம் செய்யலை. ஆக்சுவலாக அவங்க என்ன போட்டிருந்தாங்கன்னா 10 மினிட்ஸில் இந்த ரெசிபின்னு போட்டிருந்தாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், 10 மினிட்ஸ்லலாம் செய்ய சான்ஸே கிடையாது. ஏன்னா இதை செய்யறதுக்கே 20 மினிட்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு எனக்கு. ஆமாம், அதனால் டைமிங் கொஞ்சம் இருக்குது தான். நீங்கள் ஒரு ஆளுக்கு 2 ஆளுக்கு செய்யலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கலாமாக்கும். மற்றபடி 3 கப்புலாம் 4 கப்புலாம் செய்கிறீங்கன்னா அதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யுது. இதுக்கப்புறம் இன்னும் ப்ராசஸ்லாம் வேறு இருக்குது. அதனால் 10 மினிட்ஸ்லலாம் இந்த இது செய்யலாங்கிறது சாத்தியம் கிடையாது. கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் ஓரளவு ஓகே தான். அந்தளவுக்கு இதாக இல்லை, ஓரளவு எம்மியான. உங்கள் வீட்டில் ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் எதுவும் இல்லை, அரிசி மாவு மட்டும் இருக்குன்னா இந்த நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓரளவு பிசைஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன், இந்த மாதிரி உருண்டை மாதிரி உருட்டிட்டு நடுவில் மட்டும் நம்ம கை வச்சு ஒரு விரலை வச்சு ஒரு பள்ளம் மாதிரி செஞ்சுட்டு இட்லி பானையில் இது மாதிரி ஃபுல்லாகவே நான் செஞ்சு எடுத்துக்க போகிறேன்.
ஆனால் இது செய்ய நல்லாவே டைம் எடுத்ததுங்க. ஏன்னா நிறைய கொஞ்சம் நான் செஞ்சேன், அதனால் கொஞ்சம் டைம் நிறையவே எடுத்தது. நீங்கள் அப்படி யாராவது நிறைய பேருக்கு செய்ய போகிறீங்கன்னா யாராவது ஹெல்ப்புக்கு வச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தனியாக செய்கிறீங்கன்னா முன்னாடியே செய்ய ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. ஏன்னா இதை செய்யறதுக்கு தான் கொஞ்சம் அதிகம் டைம் எடுத்தது. அதனால் கொஞ்சம் யாராவது ஹெல்ப்புக்கு விட்டுட்டு கொஞ்சம் சீக்கிரம் ஃபாஸ்ட்டாக செஞ்சுக்கோங்க. ஸோ உங்கள் வேலை முடியறது ஈஸியாக இருக்கும். இது ஃபுல்லாகவே நம்ம இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கணும். உங்களுக்கு வேறு வேறு ஷேப்பில் வேணுனாலும் நீங்கள் செஞ்சு எடுத்துக்கலாம். இந்த ஷேப் கொஞ்சம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும், அதனால தான் இந்த ஷேப்பில் செய்கிறது. இல்லை உங்களுக்கு வேறு எந்த ஷேப் வேணாலும் இல்லை உருண்டை உருண்டையாக நீங்கள் செஞ்சுக்கலாம். இல்லை இது சதுரமாக செஞ்சதுனாலும் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு என்ன மாடலில் வேணுமோ அந்த மாடலில் நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். இது கொஞ்சம் நீங்கள் செஞ்சுட்டு பார்க்கையில கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்க பார்த்தோன்னே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்ற மாதிரி. இல்லை பிள்ளைங்களுக்கு பிடிக்கும்னாக்கா நான் கார்ட்டூன் கேரக்டர் கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். பட் எனக்கு அதெல்லாம் செய்ய தெரியல, அதனால் நான் சிம்பிளாக இது மாதிரி செஞ்சுட்டேன். ஆமாம், இது ஃபுல்லாகவே நம்ம செஞ்சு நல்லா வேக வச்சு ஒரு 10 மினிட்ஸ்க்கு மேலே ஆகுதுங்க. ஆமாம், நான் வச்ச ஒரு 12 to 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு இது நல்லா வேகிறதுக்கு. அதனால் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி டைம் ஒதுக்கிக்கோங்க. ஏன்னா நான் ஃபஸ்ட்டே ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன் செய்யலான்னு சொல்லிவிட்டு. அப்புறம் பார்த்தா டைம் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. திரும்பி ஆஃப் பண்ணிவிட்டு மறு டைம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் அது மேலே வச்சுட்டு அப்புறம் திரும்பி ஸ்டவ் ஆன் பண்ணி நான் இது மாதிரி செஞ்சு நல்லா வேக வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துட்டேன். ஓகேங்களா, ஆஃப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தது. அதனால் நீங்கள் முன்னாடியே செஞ்சு வச்சுட்டு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, ஃபைனலாக நம்மளுக்கு அந்த ஃபுட் ரெசிபி ரெடி. இதுக்கப்புறம் நம்ம இதை செய்யணுங்க. அதாவது இதுக்கப்புறம் தான் மெயின் ஒர்க் இருக்குது. இதுக்கப்புறம் ஒரு தாச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம லைட்டாக கொஞ்சம் ஆயில் போட்டுக்கணும். ஆயில் போட்டுட்டு இதை சூடோடு செஞ்சிங்கனாக்கா அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லா இருக்காது. கொஞ்சம் ஆற வச்சு எடுத்திங்கன்னா தான் கொஞ்சம் இதாக இருக்குது. சூடாக இருக்கையில் எடுத்தோம்னா கொஞ்சம் இதாக ஸ்டிக்கியாக ஆகுது. கொஞ்சம் இது ஆற வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது மாதிரி பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கனாலே தெரியும், இது கொஞ்சம் அந்த எப்படி சொல்கிறது, கெட்டியாக இல்லாமல் கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் 1க்கு 1.5 தண்ணி ஊற்றிட்டேன், அதனால் இப்படி இருந்தது. அதனால தான் உங்களுக்கு 1க்கு 1.25 கப்பு நான் சொன்னேன். ஆனால் கொஞ்சம் தண்ணி கம்மியாக ஊற்றுனீங்கனாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நல்லா திடமாக கிடைக்கும், அழுத்தமாக. அதனால் அந்த மாதிரியே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நான் இப்போ நல்லா ஆற வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் தான் நான் செய்ய போகிறேன். ஓகேங்களா, கொஞ்சம் நல்லா ஆறி வந்தால் தான் தனித்தனியாக நம்மளுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சூடோடு எடுத்தேன்னாக்கா ஒன்றோட ஒன்று மிங்கிள் ஆகி எல்லாமே அப்படி குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபுல்லாக நம்ம இது ஆறுனதுக்கப்புறம் ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஆக்சுவலாக இது வெந்ததுக்கப்புறம் உடனே மாற்றிப்பாங்க. எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாத்திரம் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் அலுப்பு, அதனால் இதிலே வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் அப்புறமா மாற்றிக்கலாம். ஓகேங்களா, அதுக்குள்ளேயும் நம்ம தாளிக்கிறதுக்கான எல்லா பொருளையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம இதுக்கு ஒரு நல்ல தாளிப்பு கொடுக்கணும். தாளிப்பு கொடுத்தா தான் இந்த டிஷ் முழுசாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போதைக்கு ஜஸ்ட்டு ஒரு இட்லி மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா உளுந்து போடாமல் இட்லி செஞ்சால் அப்படி இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட் இருக்கும். ஓகே வாங்க, இப்போ நம்ம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் சட்டி எடுத்துக்கோங்க. அதை தாச்சி எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஆயில், கடுகு கொஞ்சம் போட்டுக்கோங்க, கடலப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. லைட்டாக அதை பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு காரத்துக்கு ஏற்றது அது உங்களுக்கு நல்லா ஸ்பைஸியாக வேணும்னா ஒரு 2 பச்சை மிளகாக்கும், ஸ்பைஸியாக வேணுன்னா 4 போட்டுக்கோங்க. இல்லை நார்மல் இது போகும் அப்படின்னாக்கா நீங்கள் 2 போட்டுக்கிட்டாலே போதும். நான் வரமிளகா 2 போட்டிருக்கேன், ப்ளஸ் பச்சை மிளகாயும் ஒரு 4 இது போட்டிருக்கேன். ஓகேங்களா, உங்களுக்கு இல்லை எனக்கு ரெட் சில்லி தான் பிடிக்கும்னாக்கா நீங்கள் இதையே கட் பண்ணி போட்டுக்கோங்க. இல்லை எனக்கு க்ரீன் சில்லி தான் பிடிக்குன்னா இதை அவாய்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் ஒன்லி க்ரீன் சில்லி மட்டும் போட்டுக்கலாம். லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. லைட்டாக பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா அந்த வாசனை கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிடையில. கொஞ்சம் அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு லைட்டாக கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி அங்கே வேக வச்சு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம அதுக்கப்புறம் இட்லி பொடி தூவணுங்க.
இது இன்னும் கொஞ்சம் வேகணும், அதனால தான் இது பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ ஓரளவு வெந்துருச்சுங்க பாருங்க. கொஞ்சம் தண்ணியாக இருந்ததுனால கொஞ்சம் ஷேப்லாம் மாறி இருக்குது பார்த்தீங்களா. இன்னும் கொஞ்சம் அழுத்தமாக இருந்ததுன்னா கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு மாறாது. அதனால தான் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்போ இது ஃபுல்லாகவே நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து ஃபுல்லாக போட்டுக்கலாம். போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிண்டிக்கலாம். ஏன்னா அது வந்து நல்லா அடி பிடிக்குதுங்க. நான் அரிசி மாவுங்கிறதுனால என்னன்னு தெரியல, நல்லா அடி பிடிக்குது. அதனால் வந்துட்டு கிண்டிகிட்டே இருந்திங்கன்னா வந்து அடி பிடிக்காது அந்த அளவுக்கு. ஓரளவுக்கு கிண்டி விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம இட்லி பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். மஞ்சள் பொடி சேர்த்திங்கனாலும் இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் சேர்க்கல. நீங்கள் அந்த இது போடுறதுக்கு முன்னாடி மஞ்சள் பொடி போட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா. இதுக்கப்புறம் உங்களுக்கு கருவேப்பிலை பொடி இல்லை பருப்பு பொடி இல்லை இட்லி பொடி இல்லை எந்த பொடி வச்சுருந்திங்கனாலும் இதுக்கு நல்லா தான் இருக்கும். நீங்கள் அதனால் லைட்டாக இதுக்கப்புறம் நான் வந்து 3 குட்டி ஸ்பூன் வச்சு 3 இது போட்டிருக்கேன் பிளாஸ்டிக் இந்த ஸ்பூனால். ஓகேங்களா. உங்களுக்கு அது எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுவிட்டு சுமார் 2 நல்லா ஒரு கிண்டி விடுங்க. எனக்கு லைட்டாக உடஞ்சதுங்க. நான் கொஞ்சம் தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னேன், அதில் லைட்டாக உடஞ்சது. உங்களுக்கு இந்த தப்பை பண்ணாமல் நீங்கள் கரெக்டாக செஞ்சுக்கோங்க. அப்புறம் நல்லா கிண்டிட்டு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அது போட்டோன்னே அடி பிடிக்குது பார்த்தீங்களா. அதனால தான் நல்லா இது பண்ணி விட்டேன். இல்லைன்னா கூட இவ்வளோ கிண்டியிருக்க மாட்டேன், கொஞ்சம் லைட்டாக பரட்டி விட்ருப்பேன். அவங்களுக்கு கொஞ்சம் அடி பிடிச்சதுனால கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா வந்துட்டு இது பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. ஓகேங்களா. ஃபைனலாக வந்துட்டு இந்த ப்ராடக்ட் இப்படி தான் வந்தது. இதுதான் கடைசியாக. ஓகேங்களா. ஆனால் சாப்பிட்றதுக்கு நல்லா வந்துச்சுங்க.